கரூரில் நடைபெற்றிருக்கக்கூடிய விஜயனுடைய தாவேகா அவருடைய பரப்புரை கூட்டத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 47 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு சார்பில் அரசு துறை செயலாளர்கள் மற்றும் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் மற்றும் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் உள்ளிட்டவர்கள் பதிலளித்து விளக்கமாக ஒரு செய்தியாளரை படுத்திருக்கின்றனர். அதில் ஆதாரப்பூர்வமாக காவல்துறை மீதும் தமிழ்நாடு அரசு மீதும் முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவர்கள் விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள். அதில் காணொலியில் விஜய் அவர்கள் பேசிய காவல்துறைக்கு நன்றி என்ற வாசகங்கள் இடம்பெற்றிருந்தது. அது மிக குறிப்பாக காவல்துறையும் தமிழக அரசின் முன்வைக்கக்கூடிய அவர்கள் மீது முன்வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அது மிக முக்கியமாக விஜயனுடைய பரப்புரைக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட நேரத்தை விட விஜய் வருவதற்கு தாமதமானது என்று சொல்லப்படுவது ஏன் என்ற கேள்வி எழுக்கும் போது 8:45 மணி அளவுக்கு அவர் நாமக்கல்லிலும் அதை தொடர்ந்து 12 மணி அளவுல கரூரிலும் பிரச்சாரம் மேற்கொள்வார் என்று சொல்லப்பட்டது கட்சியின் சார்பாக. ஆனால் காவல்துறைக்கு அவர் கொடுத்திருந்த எழுத்துப்பூர்வமான கடிதம் என்பது 3 மணியிலிருந்து இரவு 10 மணிக்குள்ளாக அவர் கரூரில் பிரச்சாரம் மேற்கொள்வார் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் முன்கூட்டியே தகவல் சொன்னதனால் அங்கு கூடியிருக்கிற கூட்டத்துடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டதாக தகவல் சொல்லப்பட்டது. மேலும் விஜய்க்கு 3 மணியிலிருந்து இரவு 10 மணி வரையிலும் பிறப்புகள் மத்திய 3 மணியிலிருந்து இரவு 10 மணி வரையிலும் கரூரில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான அனுமதியை காவல்துறை கொடுத்திருக்கும் பட்சத்தில் அதற்கு காவல்துறை தயாராக இருந்தார்களா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு பதிலளித்த தமிழக அரசு சார்பில் செய்தியாளர் சந்தித்திருக்கக்கூடிய அதிகாரிகள் தமிழ்நாடு அரசு சார்பில் முழுவதுமாக நிகழ்வு கண்காணிக்கப்பட்டதாகவும் மாலை 5:30 மணி வரையிலுமே முழு நிகழ்வும் கூட்டமும் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து ஒரு 6 மணி 6:30 மணிக்கு பிறகாக கூட்டத்தினுடைய எண்ணிக்கை அதிகரித்தது என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இருந்தபோதும் கூடுதலாக பாதுகாப்பு பணியில் காவலர்கள் பணியமர்த்தப்பட்டிருப்பதாகவும் அதைவிட 6:30 மணி அளவுல கூட்டம் கையை மீறி போகும் பொழுது கூட்டத்தை கட்டுப்படுத்துவதும் பாதுகாப்பை அதிகரிப்பதற்காகவும் காவல்துறையினர் அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலிருந்து வரவழைக்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தாவேகாவினர் அனுமதி கேட்டதை விட அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கூடிய நிபந்தனைகளை மீறியதெல்லாம் குறிப்பிட்டு ஆதாரப்பூர்வமாக வீடியோ காட்சிகளில் பதிவிட்டு அதை வெளியிட்ட காவல்துறையினர் அவர்கள் உண்மை என சொல்லக்கூடிய வாகனங்கள் எதிர் திசையில் ராங் சைடில் வருவது, அவர்கள் வாகனங்கள் விபத்துக்குள்ளானது, காவல்துறை கட்டுப்பாட்டை மீறி அவர்கள் தெரிந்து கொண்டு ஓடியது, அவர்கள் வீட்டின் மேற்கூரை உள்ளிட்ட பகுதிகள் மேல் ஏறி நின்றது உள்ளிட்ட காரணங்களில் அவர்கள் ஆதாரப்பூர்வம் அளிக்கின்றார்கள். மேலும் மின்வெட்டு விஜயனுடைய பரப்புரை என்பது திட்டமிட்டு மின்வெட்டு செய்யப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த தமிழக அரசினுடைய அதிகாரிகள் விஜயனுடைய கூட்டத்தின் போது கட்டுக்கடங்காத கூட்டம் ஏற்பட்டதனால கூட்டத்திலிருந்து வெளியேற முயற்சித்தவர்கள் அருகில் இருக்கக்கூடிய அந்த ஜெனரேட்டர் வைத்திருக்கக்கூடிய தடுப்புகளை உடைத்துக் கொண்டு உள்ளே செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிட்டது. கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் கூட்டத்தில் இருந்த ஒரு சிலர் அதுக்குள் செல்லும் பொழுது குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் போக்கஸ் லைட் அந்த ஜெனரேட்டர்களால் மின்சாரம் கொடுக்கப்பட்ட போக்கஸ் லைட் மட்டும் அணைந்தது என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். மேலும் தமிழ்நாடு அரசு சார்பில் எந்த இடத்திலும் மின் விநியோகத்தை விஜயனுடைய பரப்புரைக்கு நிறுத்தவில்லை. குறிப்பாக விஜயனுடைய கூட்டத்திற்கு அவர் வரக்கூடிய நேரத்தில் மின் விநியோகத்தை நிறுத்த வேண்டும் என்று பாதுகாப்பு காரணங்களை மேற்கோள் காட்டி தாவேகாவினர் கொடுத்த கடிதத்தை மேற்கோள் காட்டிய அதிகாரிகள் தாவேகாவினர் கேட்டுக்கொண்ட போதிலும் கூட அந்த கூட்டத்திற்கு மின் விநியோகத்தை நிறுத்தவில்லை என்ற தகவலை பகிர்ந்து கொண்டார்கள். மேலும் விஜயனுடைய கூட்டத்துக்குள்ளாக ஆம்புலன்ஸ் வந்ததனால்தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது, அடிக்கடி ஏன் ஆம்புலன்ஸ் வந்தது என்ற கேள்வியை குறிப்பிட்டு பதிலளித்த அரசு அதிகாரிகள் ஆம்புலன்ஸ் திட்டமிட்டு அனுப்பப்படவில்லை. விஜயனுடைய கூட்டத்தின் பொழுது முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கையாக தாவேகாவினர் அவர்களே ஏற்பாடு செய்திருந்த ஆம்புலன்ஸ்கள் அந்த இடத்தில் இருந்ததாகவும் அதே நேரத்தில் 108 ஆம்புலன்ஸ்களும் அந்த இடத்தில் விஜய் பரப்புரை செய்யக்கூடிய அருகில் 3 இடங்கள்ல ஆம்புலன்ஸ் தாண்டோட்டி மலை உள்ளிட்ட இடங்கள்ல 3 இடங்கள்ல ஆம்புலன்ஸ் அருகில் இருந்ததாகவும் விஜயனுடைய கூட்டத்தில் விஜய் வரும்பொழுது ஏற்பட்ட மயக்க மருந்துகளை மீட்டு மருத்துவமனையில் கொண்டு செல்வதற்காக விஜய் அவருடைய பிரச்சாரத்துக்காக முன்னெச்சரிக்கையாக கொண்டு வரப்பட்ட ஆம்புலன்ஸ்கள் தான் அங்கு சென்றவை என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அதுவும் குறிப்பாக விஜய் அந்த ஆம்புலன்ஸ் செல்லும் பொழுது அதில் என்னப்பா நமது கொடி கட்டியிருக்கிறது என்று கேட்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் இடம்பெற்ற வகையில அவர்கள் ஆதாரப்பூர்வமாக அந்த ஆம்புலன்ஸ் திட்டமிட்டு அனுப்பப்பட்டவை அல்ல, நிகழ்வுக்கு ஏற்றபடி அங்க இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் தற்காப்புக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முன்னெச்சரிக்கையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ் தான் அங்கு வந்தவை என்பதையும் நினைக்கின்றார்கள். மேலும் விஜயனுடைய அந்த கூட்டத்துக்கு இடம் தேர்வு செய்யப்பட்டது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஏனெனில் தாவேகாவினர் கேட்ட இடம் சற்று அதிகமாக கூடுதலாக மக்கள் நிற்கக்கூடிய இடமாக இருந்தது. காவல்துறை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய வேலுச்சாமிபுரம் இடம் சற்று இடம் குறைவானது, வசதி இல்லை, ஓபன் ஸ்பேஸாக இல்லை என்ற குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கப்பட்டு சமூக வலைதளங்களில் பேசப்பட்டது. அதுக்கு பதிலளித்த காவல்துறையினர் தாவேகா கோரியிருந்த இடங்கள் என்பது குறுகலானவை, மேலும் அவர்கள் சொல்லக்கூடிய இடத்திற்கு வரக்கூடிய எண்ணிக்கை என்பது சற்று அதிகம், மேலும் அருகில் நீர்நிலைகள் செல்லக்கூடிய காரணங்களால பாதுகாப்பு நலன் கருதி அந்த இடத்தில் கொடுக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக வேலுச்சாமிபுரத்தை பரிந்துரைத்ததாகவும் குறிப்பாக தாவேகாவினர் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி 25ஆம் தேதி வாக்கில் மேற்கொண்ட பரப்புரை இடத்தை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் வேலுச்சாமிபுரத்தை அவர்களுக்கு ஒதுக்கியதாக காவல்துறையினுடைய
சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் அவர்கள் விளக்கம் அளித்திருந்தார்கள். தொடர்ந்து காவல்துறை மற்றும் அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சமூக வலைதளங்கள்ல தாவேகாவுக்கு ஆதரவாக முன்வைக்கக்கூடிய கருத்துக்களுக்கு பதிலளித்திருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் தாவேகாவினுடைய இந்த செயல்பாட்டுக்கு பிறகாக தடியடி கூட்டங்கள் நடத்தப்பட்டது. குறிப்பாக கூட்டத்திற்குள் தடியடி நடத்தியதனால்தான் நெரிசல் ஏற்பட்டது என்றால் சொல்லப்பட்டது என்ற குற்றச்சாட்டுக்கு பதிலளித்திருந்தனர். அதிலும் குறிப்பாக அந்த தடியடி சம்பவம் என்பது நடக்கவே இல்லை. குறிப்பாக மருத்துவ உதவி தேவைப்பட்டவர்களுக்கு காவல்துறையினர் தான் உதவி செய்தார்கள் என்று குறிப்பிட்டார்கள். ஒரு குழந்தையை காவலர் ஒருவர் தூக்கி கொண்டு ஓடுவதும், ஒரு குழந்தை மயங்கி விழுந்தவர்களுக்கு காவல்துறையினர் கை தூண்டால் அவர்களுக்கு விசிறி விடுவது, அதே போன்று கூட்டத்திற்குள்ளாக வரக்கூடிய வாகனங்களை வழிவிட செய்வது, அதே மாதிரி ஒழுங்குபடுத்துவது உள்ளிட்ட பணிகளில் காவல்துறையினர் இருந்ததுதான் இருந்தார்கள் தவிர தடியடி எந்த இடத்தில் நடக்கவில்லை என்று உறுதியாக தமிழக அரசுடைய அதிகாரிகள் மறுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த நிகழ்வு தொடர்பாக வைக்கப்பட்டிருக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் பதிலளித்து பேசியிருந்த அவர்கள் செய்தியாளருடைய கேள்விகளுக்கும் பதிலளித்திருந்தார்கள். குறிப்பாக உடற்கூறு ஆய்வு என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணிக்குள்ளான காலகட்டத்தில் நடத்தப்படும். அவசர கதியில் உடனுடனே நடத்தப்பட்டதுக்கான காரணம் என்ன? இரவோடு இரவாக அத்தனை உடல்களுக்கும் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டது ஏன் என்ற கேள்வி முன்வைத்திருந்தார்கள். அதற்கு பதிலளித்த தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் இந்த போல் ஒரு அசாதாரண சூழல்கள் ஏற்படும் பொழுது உடற்கூறாய்வு செய்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய உத்தரவை பெற்று அனுமதியை பெற்று உடற்கூறாய்வு செய்து கொள்ளலாம். அதே நேரத்தில் இதுபோல் 40க்கும் மேற்பட்டவர் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் 41 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அவருடைய உறவினர்கள் கடும் வேதனையும் துக்கத்தில் இருப்பார்கள். அவர்களுக்கு வழக்கம் போல் முறைப்படிதான் செய்வோம் என்றால் அவர்களுக்கு உடல் ஒப்படைப்பதற்கு காலதாமதம் ஆகிவிடும் என்பதனால முன்கூட்டியே செய்ததாகவும், அதே நேரத்தில் இத்தனை உடல்களுக்கு உடற்கூறாய்வு செய்வதற்கு கரூர் மருத்துவமனையில் கட்டமைப்பு பெரிய அளவு இல்லை எனவும், குறிப்பாக மருத்துவருடைய வசதியை பொறுத்தவரை 3 தடயவியல் நிபுணர் 3 நபர்கள் மட்டும்தான் இருந்த கரூர் மருத்துவமனையில் இருப்பதாகவும், இதனால் அருகில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களில் இருந்து என 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து 16 தடய அறிவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களுடைய உதவியுடன் அத்தனை உடல்களுக்கும் அங்கு உடற்கூறாய்வு செய்யப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். கூடுதலாக அவருக்கு சொல்லக்கூடிய கருத்து, கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிணவரையில் 28 பிணங்கள் மட்டுமே வைத்திருக்க முடியும். ஆனால் 40க்கும் மேற்பட்ட உயிரிழந்திருக்கிறார்கள். ஏற்கனவே அங்கு இருக்கக்கூடிய பிணங்கள் இருக்கின்றன. இதனால் அவர்களுக்கு உடனடியாக செய்து கொடுக்க வேண்டிய தேவை காலத்தின் கட்டாயத்தினால் உடற்கூறாய்வு செய்யப்பட்டது எனவும், அவ்வாறு இரவு நேரத்தில் தொடங்கப்பட்ட உடற்கூறாய்வு முடிவதற்கு மறுநாள் பிற்பகல் 3 மணி ஆகிவிட்டது. ஒருவேளை நேரப்படி முறைப்படிதான் செய்வோம் என்று காலை 6 மணிக்கு தொடங்கியிருந்தால் திங்கட்கிழமை வரையிலும் இறந்தவருடைய உடல்களை அவருடைய உடல்களிடம் உடற்கூறு ஆய்வு செய்து ஒப்படைப்பதற்கு தாமதமாக இருக்கும். இவ்வாறு ஒரு துக்க நிகழ்வில் ஒரு பெருத்த சோகத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு அவருடைய உற்றாருடைய உடல்கள் கொடுப்பதிலும் தாமதமாகும் என்பது மிகுந்த ஒரு வேதனையை மேலும் வேதனையாக அதிகப்படுத்தும் என்பதனால அவர்களுக்கு இரவுடையவாக உடற்கூறாய்வு செய்யப்பட்டது என காவல்துறையினரும் அரசு மீதும் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாநாட்டு விஜயோட பிரச்சாரம் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு அரசு தரப்பிலிருந்து முழுமையான ஆதாரப்பூர்வமான மறுப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.